நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சிறிய இடைவேளை எதனால ஏற்பட்டதுன்னா, கடந்த 2 மாதங்களாக இந்தியாவில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வேலை காரணமாகவும் விடுமுறை எடுத்ததுனாலையும் ஒரு 6 வாரங்கள் 6ல இருந்து 7 வாரங்கள் இந்தியாவில் இருந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஊர்ல இருந்த சின்ன புத்தக கடையில இருந்து பெரிய நகரங்கள் மதுரை, சென்னை மாதிரி இருக்கிற புத்தக கடைகளை போய் தேடி அப்புறம் ஆன்லைன் அமேசான் இந்தியாவில் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண 45 நூல்கள் இந்த தடவை நான் வந்து திருப்பி அமெரிக்கா கொண்டு வந்திருக்கேன். அந்த நூல்களை பத்தி என்னென்ன நூல்கள் வாங்கினேன் அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்றதுதான் இந்த காணொலியோட நோக்கம். ஆனா 45 நூல்களையும் ஒரே காணொலியில என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா ரொம்ப ஒரு நீண்ட ஒரு காணொலியா மாறிடும். அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஸோ அதனால 15 புஸ்தகங்களாக பிரித்து ஒரு 3 பாகமாக இதை வெளியிடுறதுன்னு முடிவு செஞ்சிருக்கேன். இந்த நூல்கள்ல வந்து பெரும்பான்மையானவை தமிழ் நூல்கள், அப்புறம் வந்து சில ஆங்கில நூல்களும் இருக்கு. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பரந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ். இது ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், தொல்லியல், அப்புறம் வந்து தமிழ் கலாச்சாரம், அரசியல், அப்புறம் சமூக பிரச்சனைகள், இதையெல்லாம் பேசுற புனைவிலிகளும் இருக்கு, புதினங்களும் இருக்கு. ஸோ அதனால முதல்ல இன்னைக்கு பாகம் 1ல நான் பேச விரும்புகிற ஒரு 15 நூல்கள், பெரும்பான்மையானவை புனைவெளிகள், எல்லாமே தமிழ் நூல்கள் தான். ஸோ அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்டை பேசுகிற முதல் நூலை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழடி. கீழடி தமிழர்களுக்கு ஒரு ரீசண்டாக கிடைச்ச ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு தகவல். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது, இப்ப ரொம்ப பேசப்படலை. அந்த ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எப்பயுமே இருந்தது. அதுவும் இல்லாம மதுரைக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால இது வரைக்கும் 2 தடவை நான் கீழடிக்கு போயிட்டு வந்திருக்கேன். போன வருஷம் இந்தியாவுக்கு போகும்போது போனேன். அந்த டயத்துல வந்து இந்த அருங்காட்சியகம் போய் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அந்த அருங்காட்சியகம் பார்க்காதவங்க எப்பயாவது மதுரைக்கு வர நேர்ந்தாலோ இல்ல மதுரை சுத்தி இருக்கிறவங்களோ கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிறைய இன்டராக்டிவ் டிஸ்பிளேஸ் நிறைய இருக்கு. அதுவும் போக போன தடவை எனக்கு ஒரு ஆடட் போனஸா என்னன்னா, அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கிற குழிகள் சுத்தி உள்ள இறங்க பார்க்க விட மாட்டாங்க. பட் மேல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே ஒரு அந்த காலகட்டத்துக்கே என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அதுக்கு ரொம்ப கிட்டயே வந்து எனக்கு ஃபேமிலியில சில பேர் வந்து நிலங்கள் இருந்தது அவங்களுக்கு, சிலைமான்ற இடத்துல. அடிக்கடி அங்கே போயிருக்கேன் நான். ஆனா அது அவ்வளவு தூரத்துல அதை கிட்டேயே அவ்வளவு ரொம்ப ஒரு ரேரான ஒரு தொல்லியல் சைட் இருந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல அங்க உள்ள இருந்த புஸ்தக கடையில ஏதாவது புஸ்தகம் கிடைக்குமான்னு லாஸ்ட் டைம் கேட்கும்பொழுது இந்த ஒரு நூலை வந்து அவங்க பரிந்துரைச்சாங்க. ஆனா அந்த டயத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டாக் இல்லை, நிறைய வித்து போயிடுச்சு. ஸோ அதனால இந்த முறை நான் திருப்பியும் போயிருந்த பொழுது நிறைய நூல் இருந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நிறைய நண்பர்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் வந்து நானும் இந்த நூலை படிச்சு முடிச்சுட்டேன். அநேகமா இந்த நூல் பத்தி ஒரு தனி ஒரு காணொலியை போடுவேன்னு நினைக்கிறேன். இது ஒரு தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு 50-60 பக்கங்கள் கொண்ட ஃபுல்லா கலர் போட்டோஸோட நிறைய தகவல்கள் நிரம்பிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூல். கீழடி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதுல என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சது, அதை எப்படி ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணாங்க, அது 2600 வருஷம்னு எப்படி நிர்ணயம் பண்ணாங்க, அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நிரம்பிய இந்த நூல். ஸோ இதை பத்தி கண்டிப்பா நான் தனி ஒரு காணொலி போடுவேன். அந்த புத்தக கடையிலேயே இன்னும் 2 நூல்கள் எனக்கு கண்ணில் பட்டது. ஒன்று வந்து பொருணை ரிவர் சிவிலைசேஷன். இது நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சிவிலைசேஷன். பொருணை நதி கரையில இருந்த சில தொல்லியல் எச்சங்கள், அதை பத்தி பேசுற ஒரு நூல். ஆனா இன்னும் நான் இதை படிக்க ஆரம்பிக்கல. இதுவுமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வெளியிட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சப்போர்ட்ல. ஸோ இதுவுமே ஒரு 60 ரூபா தான். ஸோ இந்த புக்கவும் நான் வாங்கினேங்க. அப்புறம் 3வதாக கல்வெட்டுக்கள். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுகள் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி அதை டிசைஃபர் பண்றாங்க, அதை எப்படி வந்து குரோனாலஜிக்கலா என்ன காலகட்டத்திய கல்வெட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க போன்ற
அந்த மெத்தடாலஜியை பேசுகிற இந்த நூல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் இதை வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து அரசு தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு நூல் தான். ஸோ இதுவுமே ஒரு 50 ரூபா தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 நூல் கீழடி நூலகத்தில் வாங்கினேன். அப்புறம் அடுத்து 2 நூல், நான் பேச போகிற 2 நூல் சோவியத் யூனியன்ல இருந்து வெளியிடப்பட்ட இந்த 2 நூல்களில் ஒரு நூல் வந்து பதிப்பு எங்கேயுமே கிடைக்கல எனக்கு ரொம்ப வருஷமா. சின்ன வயசுல நான் 2 நூல்களையுமே படிச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை வந்து பாரதி புத்தகாலயத்துல அதை திருப்பி மறுபதிப்பு செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் எங்கனம் பேராற்றல் மிக்கவனானான். இந்த ஒரு புக் வந்து அந்த ஹியூமன் ஆரிஜின்ஸ், அந்த மானுடவியலோட துவக்கம், அது எப்படி நம்ம வந்து எப்படி இவ்வளோ ஆற்றல் மிக்கவன ஆனோம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பேசுற ஒரு நூல். இது வந்து தமிழாக்கம் அப்பயே வந்துருச்சு. ஆனா இது வந்து மறுபதிப்பு பாரதி புத்தகாலயம்ன்ற பப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே. தமிழ்ல வந்து நான் முகமது ஷெரீப் எம்ஏ அப்படிங்கிறவர் வந்து மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. ஸோ இது ஏற்கனவே தொலைஞ்சு போன ஒரு பொக்கிஷம் திருப்பி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த புக் கிடைச்ச உடனே. ஸோ இதையுமே நான் திருப்பி மறுவாசிப்பு கண்டிப்பாக செய்வேன் இந்த வருஷம். அப்புறம் அந்த இன்னொரு புக் வந்து இது வந்து மறுபதிப்பு கிடையாது, அதே ராதுகா பப்ளிகேஷன்ஸ், அதாவது ரஷ்யாவில் இருந்த ராதுகா பப்ளிகேஷன்ஸே வெளியிட்ட அதே பதிப்பகத்துல இருந்து கிடைச்ச இந்த பழைய புஸ்தக கடையில இருந்து கிடைச்ச ஒரு நூல், நான் ஏன் தந்தையை போல இருக்கிறேன். இது வந்து ஜெனட்டிக்ஸ் அதை பத்தி பேசுற ஒரு நூல். ஆனா மரபணு, இந்த ஜெனட்டிக்ஸ் போன்ற இந்த இது வந்து 1970களில் எழுதப்பட்ட நூல்ங்கிறதுனால இது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அவுட்டேட் ஆயிருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் எடுத்துக்க முடியும். பட் இதை திருப்பி படிக்கிறதுல எது அவுடேட்டட், எது இன்னும் ரெலவெண்ட்ங்கிறது வந்து தெரியும் கண்டிப்பா. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த தடவை இந்தியாவில். அடுத்த ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து இந்த வருஷம் சங்க இலக்கியங்கள் கொஞ்சம் தேடி படிக்கணுன்ற ஒரு ரெசல்யூஷன் இருந்தது எனக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பொதுவாகவே திருக்குறள் உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க தமிழ்ல. அந்த வகையில நிறைய உரைகளை நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உரை எனக்கு பரிந்துரைக்கப்பட்டது. திருக்குறள் நாவலர் உரை. யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதினது. அவரு வந்து திருக்குறளுக்கு எழுதின உரை. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் நிறைய ரொம்ப டீப்பாகவும் இருக்கும் எனக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஸோ அதனால இதை வாங்கியிருக்கேன். இது வந்து நன்சை பிரசுரம் 60 ரூபாய். அப்புறம் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, கொன்றைகேசி, சிவசிந்தாமணி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து செய்யுள் வடிவத்தில் இருக்கிறதுனால அதை என்னால் அப்ரோச் பண்ண முடியல பள்ளி காலத்திலையும் இப்பயுமே கூட. ஸோ மேலோட்டமான கதை தெரிஞ்ச அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆழமா படிக்கணும்னு நினைச்சேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மணிமேகலை ஒரு நாவல் வடிவத்துல எனக்கு கிடைச்சது. இதை எழுதினவர் வந்து என் சொக்கன், நாவல் வடிவமா. சீத்தலை சாத்தனார் எழுதின ஒரிஜினல் வந்து இவர் வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மற்ற அந்த இதிகாசங்கள்லையும் இருக்கு. ஆனா நான் இன்னும் இந்த தடவை வந்து மணிமேகலையை பற்றி படிக்கலான்ற ஒரு முடிவோட வந்திருக்கேன். இது வந்து 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து 280 ரூபாய். ஸோ மணிமேகலை நாவல் வடிவத்துல. அடுத்த 3 நூல்கள் வந்து இந்த சங்க இலக்கியம் படிக்கிற அந்த ஆர்வத்துல ஒரு எல்லாருமே முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது என்னன்றது கேட்டீங்கன்னா தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க. ஆனா தொல்காப்பியமும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப அப்ரோச் பண்ண முடியாத ரீசன்னால கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு 3 புக் செட் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை உரை எழுதினவர் வந்து இளம்பூரணனார். 3 வால்யூம்ல வந்து பொருளதிகாரம், அதாவது முதல்ல வந்து தொல்காப்பியம் பொருளதிகாரம், அப்புறம் வந்து தொல்காப்பியம் சொல்லதிகாரம், அப்புறம் கடைசியாக தொல்காப்பியம் எழுத்ததிகாரம். இந்த 3 புக்குமே வந்து சாரதா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. உரை இளம்பூரணனார். விலை வந்து கிட்டத்தட்ட 900 ரூபா, 800ல இருந்து 900 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கலெக்ஷன் என்னோட லைப்ரரியில. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இதை படிக்க ஆரம்பிக்கணும்ன்றது வந்து ஒரு முடிவோட இருக்கேன். அடுத்த நூல் வந்து இந்த ஆசிரியர் எனக்கு ரொம்ப புதிதான ஆசிரியர் இல்லை. இவர் எழுதின இன்னொரு நூலையும் நான் படிச்சிருக்கேன். சிவசுப்பிரமணியன் அவர் எழுதின மந்திரமும் சடங்குகளும். இந்த நூல் வந்து அவர் ஏற்கனவே எழுதின நூலான ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் அப்படிங்கிற ஒரு புக்கு படிச்சிருக்கேன். ஆனா இந்த புக்கு வந்து மானிடவியல் அணுகுமுறையுடன்
மந்திரம் சடங்குகள் குறித்து எழுதப்பட்ட முதல் தமிழ் நூல் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த நூலுக்கு இருக்கு. ஸோ அதனால இதையுமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மந்திரமும் சடங்குகளும். அதே மாதிரி தமிழர் மரபு அந்த வரிசையில அது முன்னாடி எழுதின இந்த மந்திரமும் சடங்குகளும் காலச்சுவடு பதிப்பகம் ₹250. அப்புறம் இந்த தமிழர் பண்பாடும் தத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த ஆசிரியர் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஆசிரியர் தான். நான் வானமாமலை நிறைய இடதுசாரி கொள்கை பேசுறவர். அவர் அதையும் நம்மளோட கலாச்சாரம் அப்புறம் வரலாறு இது எல்லாத்தையும் அந்த ஒரு பார்வையில பார்க்குற ஒரு வரலாற்று ஆசிரியர். ஸோ இவர் எழுதின மற்ற நூல்களும் படிச்சிருக்கேன். இதுல தமிழர் பண்பாடும் தத்துவமும் அப்படிங்கிற இந்த ஒரு நூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுவும் பாரதி புத்தகாலயம் ₹260. அப்புறம் தோப்பா, இப்போ நம்ம நிறைய வாசகர்களுக்கு தோப்பா ஒரு புது இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. நான் தோப்பாவுடைய எல்லா நூல்களுமே படிச்சுட்டேன்ற ஒரு மமதையில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய அவர் எழுதின நூல்கள் இன்னும் நான் நிறைய படிக்காதது இருக்குன்றது தெரிஞ்சது. இந்த பர்டிகுலர் இந்த நூல் தெய்வங்களும் சமூக மரபுகளும். ஸோ இந்த நூல் இது வரைக்கும் படிச்சதில்லை. ரொம்ப சின்ன நூல் தான். நற்றிணை பதிப்பகம் ₹80. அடுத்த நூல் கொஞ்சம் போன வருஷம் இதை ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக்காக இடதுசாரிகளும் வடதுசாரிகளும் மாறி மாறி இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுல இதை கிளாரிஃபை பண்றதுக்குன்றத ஒரு புக் வெளியிட்டப்பட்டது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மரிஜாபி உண்மையில் என்ன நடந்தது. இது இந்த மேற்கு வங்காளத்துல நடந்த ஒரு 1977 நடந்த ஒரு நிகழ்வை உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறத ஹரிலால் நாத் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. தமிழ்ல ஞா சதீஸ்வரன்ங்கிறவர் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த நூலுமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நூல். இந்த தடவை படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நம்ம ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் எழுதின சில நூல்கள் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. ஆனா இந்த ஒரு தலைப்பு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால இதை வாங்கியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கற்பனாவாத சோசியலிசமும் விஞ்ஞான சோசியலிசமும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் எழுதின இந்த நூல் தமிழ்ல மு சிவலிங்கம் அப்படிங்கிறவர் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு. ஸோ இதுவும் பாரதி புத்தகாலயம். எவ்வளோ ரூபான்றது தெரியல, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கும் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதே வரிசையில பாரதி புத்தகாலயத்துக்கு போகும்போது இந்த சின்ன சின்ன நூல்கள் அஃபோர்டபுளா இருக்கும், ₹50-60 அந்த மாதிரி இருந்ததுல இந்த இந்து ராஷ்டிரியம் என்றால் என்ன அப்படிங்கிறத சீதாராம் யெச்சூரி எழுதின இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். இந்த இந்து ராஷ்டிரியம்ன்ற ஒரு கான்செப்ட் எப்படி தோன்றுச்சு, அது என்ன எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில அதை வாங்கியிருக்கேன். இதுவுமே பாரதி புத்தகாலயம். ரொம்ப விலை ₹50 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீதாராம் யெச்சூரி எழுதினது. அடுத்தது அறிஞர் அண்ணா எழுதின ஆரியமாயைன்ற இந்த நூல் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் படிச்சதில்லை. ஸோ அதனால இந்த தடவை இதையுமே வாங்கியிருக்கேன். இது என்ன பதிப்பகம்னு தெரியல, ஆனால் விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திராவிடர் கழக வெளியீடுன்னு போட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ பே பண்ணன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இந்த வரிசையில கடைசியான ஒரு நூல் ஒரு வரலாற்று நூல். இந்த வரலாற்று ஆசிரியர் எனக்கு புதுசா என்னோட பள்ளிக்கால நண்பன் ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். டாக்டர் மு ராஜேந்திரன் IAS அவர்கள் எழுதின வந்தவாசி போர். ஸோ இது எனக்கு தெரியாத ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை பத்தியும் படிக்கிறதுக்கு இந்த புக்கை எடுத்தேன். ஏன்னா இதுல நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அப்புறம் நிறைய ரொம்ப கலர்ஃபுல்லான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உள்ள நிறைஞ்ச ஒரு புக். இது அகதி வெளியீடுன்னு தான் நினைக்கிறேன். இது ₹250. அகதியான்னு தெரியல. இந்த ஒரு நூலும் கடைசியா வாங்கியிருக்கேன். இந்த 15 நூல்கள் புனைவெளி நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில. ஸோ இந்த 15 நூல்கள் உங்களுக்கு சில பேருக்கு பரிச்சயமானதாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம். இதை படித்தவங்க இதை பற்றி ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்காதவங்க இந்த நூல் வரிசை நான் பரிந்துரைச்சது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில பாகம் 2, அடுத்த 15 நூல்கள் இந்தியாவிலிருந்து நான் வாங்கினது என்னன்றதை நான் கொஞ்சம் விலாவரியாக பேசலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.